ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்போதுமே வந்தாலே எங்கள் அப்பா நாட்டுக்கோழி அடிப்பாங்க. இன்றைக்கி நைட்டு ஆயிட்டு, அதனால் நாங்கள் நாட்டுக்கோழி அடித்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்குள்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அப்பா நைட்னால எல்லா கோழியுமே மரத்தில் தான் அடையும். அதனால் கோழியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது தோலை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் முக்கி நல்லா உரிச்சிட்டாங்க. அப்படி உரித்தா ஈஸியாக வந்துடும். அதனால் நல்லா உரிச்சிட்டாங்க. உரித்து குட்டி குட்டி முடியாக இருக்கிறனால நம்ம பார்த்து பார்த்து உரிக்கணும். அந்த இடத்துல ஃபுல்லாக உரித்து அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தா நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்கன்னா தீயில போட்டு நல்லா வாட்டினாங்க. நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்றதுக்கும் பிராய்லர் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம். நாட்டுக்கோழி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எப்போதுமே எங்கள் அப்பா வந்து நாங்கள் வந்து அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நாங்கள் மாட்டுக்கு சோறு பொங்கினோமா, அந்த கங்கு இருந்துச்சு. அதில் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா நல்லா தீ போட்டாங்க. ஃபஸ்ட்டு எரியலை. அதுக்கப்புறம் எங்கள் மாமா மூடியை வச்சு நல்லா காற்று வீசினாங்களா, நல்லா தீ நல்லா எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்ல கோழியை போட்டு நல்லா வாட்டினாங்க. ஏக்குன்னா அந்த நாட்டுக்கோழி கறியில் வந்து எப்போதுமே அந்த மேலே உள்ள தோலை வந்து எடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக அந்த தோலோடு தான் சமைப்பாங்க. அப்போ தான் அதுக்குள்ளே டேஸ்ட்டே இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் தீயில போட்டு நல்லா வாட்டினாங்க. வாட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னென்னா அந்த கோழி வந்து ஃபுல்லாகவே சாகலை. எங்களுக்கு பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோழி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து பார்க்குறதுக்கு யாரெல்லாம் எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் எங்கள் மாமா, என் பையன், 4 பேரும் அந்த தீயில் நான் பக்கத்தில் வீடியோ வேறு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தீயை போட்டு நல்லா போட்டு வாட்டியாச்சு. நல்லா தீயும் நல்லா எரிஞ்சிச்சு. அப்படி இருந்தும் கோழி கொஞ்சம் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்துச்சு. அந்த தீயில் வாட்டுறதே ரொம்ப நேரம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக்கி விட்டுட்டேன். ரொம்ப நேரம் இருந்துச்சு தீயில சுடுறதே. எப்படியோ ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட இருந்துச்சு. அதனால் படப்படன்னு ஃபாஸ்ட்டாக்கி விட்டுட்டேன். அது தீயில ஃபுல்லாக சுட்டு முடித்தோடனே அதில் குட்டி குட்டி முடி வந்து இருக்கும். அதையும் நல்லா எங்கள் அப்பா நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ரொம்ப நேரம் ஆச்சு க்ளீன் பண்ணதுக்கு. அப்புறம் எங்கள் அப்பா மஞ்சள் பொடியெலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா தேய்ச்சி பிறக்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த 2 செப்பு இருக்குல்ல, அந்த கால், அதை வந்து நல்லா இதாக்கிட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு பீஸ் பீஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் தறிக்கட்டை இருக்கலாம், அதை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எப்போதுமே எங்கள் அம்மா வந்து எப்படி குழம்பு வைப்பாங்கன்னா மல்லி, மிளவத்தை, ஜீரகம் எல்லாம் வறுத்து போட்டு தான் வைப்பாங்க. இந்த டைம் வந்து பொடி போட்டு வைக்காங்க. அதுக்கு வந்து நேரம் கிடையாது. அது நைட்டு 9 மணி ஆயிடுச்சா, அதனால் அப்படி அந்த மெத்தடில் தான் வைக்க போகிறாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கோழியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக போகுது. கோழியை கட் பண்ணிக்க நம்ம ப்ராய்லர் கோழி வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் எலும்பெல்லாம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வெறுன்னு கட் பண்ணிட்டாங்க. சைடு பை சைடு எங்கள் அம்மா குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் குழம்புக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கறியை எங்கள் அப்பா கடன்னு வெட்டிட்டாங்க. என்ன கொஞ்சம் வெட்டதுக்கு கொஞ்சம் எதுக்கும் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ணோம், விறகடுப்பில் பண்ணலை. அவள் குக்கரை வச்சுட்டு அதுக்குள்ளே பட்டை, கிராம்பு, எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா பொடி உள்ளி இருக்குது பார்த்திங்களா, பொடி உள்ளி வெட்டி போட்டுக்கணும். இந்த குழம்புக்கு இப்போ நீங்கள் பல்லாரி போடுறத விட பொடி உள்ளி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொடி உள்ளி சேர்த்து அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. பொடி உள்ளி கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து அதை கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கி அது 1.5 கிலோ இருக்கும் அந்த கோழி. அப்போது நாங்கள் வந்து 3 தக்காளி போட்டுக்கிட்டோம். அப்போ தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நல்லா தக்காளி, வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் அரைச்சி இஞ்சி பூண்டை தேய்க்கிறத தட்டி போட்டு இந்த உரலில் வச்சு தட்டி போடுவாங்களா, அப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கறி எடுத்து போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. நல்லா கறியை தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கிடலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறி நல்லா கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் பொடி, தக்காளி பொடி, உள்ளி எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் உப்பு போட்டோம். எங்கள் அம்மா உப்பு போட்டாங்க. அப்போ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பொடியெலாம் சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், இந்த 10 ரூபா மிளகாத்தூள் இருக்கலாம், அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணோம். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 பாக்கெட் மல்லித்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், ஓகேவா, ஜீரகத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்ருங்க. ஓகேங்களா. இந்த நீங்கள் என்னென்னா நாட்டுக்கோழியில் சூப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய டிஷ் பண்ணலாம். நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி நம்ம பிராய்லர் கோழியை விட. அதுக்கப்புறம் தேங்காய், இன்றைக்கி நாங்கள் தேங்காய் போட்டு தான் பண்ண போகிறோம். நாங்கள் எங்கள் அம்மா என்ன குழம்பு வச்சாலும் நிறைய தேங்காய் போடும், அதுதான் டேஸ்ட்டு. அது மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் நல்லா ஊற்றும், சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டு உப்பு டேஸ்ட் பார்த்தேன். எங்கள் அம்மா டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க, டேஸ்ட் பார்த்தேன். கொஞ்சம் நல்லா உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு காணலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குக்கரை வச்சு மூடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஏன்னா நாட்டுக்கோழி கறி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்தேன், ஏம்மா இப்படி வச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை விசிலை போட்டுரு அப்படின்னு விசிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் 4 விசில் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தோம். கறி சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெடிமேட் மசாலா போடுறத விட நீங்கள் மல்லி, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மல்லி, ஜீரகம் இதெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போதுமே எங்கள் அம்மா லாஸ்ட்டு தான் தாளித்து கொட்டுவாங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுறணும். கறி உண்மையிலே சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் கேரளாவில் இருக்கிறதுனால இங்கே நான் நாட்டுக்கோழி கிடைக்குமா என்னென்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். ஆனால் எங்கள் ஊருக்கு போனோம்னா எப்படியும் இப்போ 2 வாரம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 கோழி 3 கோழி அடித்து சாப்பிட்டு வந்தோம். எங்கள் அம்மா வளர்க்குறது எங்களுக்கு வேண்டி தான் கோழி வளர்க்குறது. உங்கள் வீட்லேயும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. உங்கள் ஆதரவு கண்டிப்பாக